நம்முடைய சத்துருக்கள் நிறைய நேரத்தில் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவன் அவமானப்படுறத எல்லாருமே, இவங்க கேவலப்படுறத எல்லாருமே, நீங்க குறைவா இருக்கிறத எல்லாருமே பார்க்கணும். மற்றவங்களுக்கு முன்னாடி இவன் அசிங்கப்படணும், சொந்தத்துக்கு முன்னாடி இவன் அசிங்கப்படணும். ஆனா வேதம் சொல்லுது, எந்த தூக்கு மரத்தை அவன் நட்டினானோ அந்த தூக்கு மரம் அவனுக்கு தான் இருந்துச்சே தவிர கர்த்தர் மிருதகாயை கிருபையாய் காப்பாற்றினார். அவனுடைய மானம் தான் போச்சு. அவனுடைய குடும்பத்தை தான் எல்லாரும் பரிதாபமா பார்த்தாங்க. அவனுடைய குடும்பம் தான் எல்லாருக்கும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நின்னாங்க. ஆனா மிருதகாயினுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆமானுடைய இஷ்டத்திற்கு, ஆமானுடைய விருப்பத்திற்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே இல்லை, கர்த்தர் விடவே இல்லை. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்துல உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்கள், நீங்க மற்றவங்களுக்கு முன்னாடி உங்களுடைய குடும்பமும் நீங்களும் அசிங்கப்பட்டு நிற்கணும் அப்படின்றதுக்காக அவர்கள் பிரயாசம் எடுக்கலாம். அவர்கள் அதற்காக பல முயற்சிகள் எடுக்கலாம். அவங்க அதற்காக ஆசையா இருக்கலாம். என்னைக்கு நடக்க போகுது, என்னைக்கு இவன் மற்றவங்களுக்கு முன்னாடி கேவலப்படுவான், என்னைக்கு இவன் மற்றவங்களுக்கு முன்னாடி வெட்கப்படுவான். ஆனா என் ராஜாதி ராஜா இன்னைக்கு நம்முடைய கரத்தை பிடிச்சு சொல்றாரு, இல்ல, அவன் நினைக்கிறது நடக்க போறது. ஹல்லேலூயா.